1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடைக்கு. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வடை சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பே லீஃப் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் செவந்துடுச்சு. இப்போ இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஆனியன் எடுத்துருக்கேன், இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை மிளகாய் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளி நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வடை நல்லா தண்ணி இழுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி நம்ம குறைச்சி வச்சிடலாம். இந்த மிளகா வாசனை எல்லாம் போன அப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் வடையை சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இதில் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு கொஞ்சம் லோவில் வச்சுருங்க. நடுவில் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஆயிடுச்சு வடைக்கறி.